Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 11 exercise 3.8 லேருந்து sum number 3 subdivision 8 பார்க்க போகிறோம். இது ஒரு important 2 mark or 3 mark question. Okay. இப்போ இதில் cot theta plus cosecant theta is equal to root 3 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஐடென்டிட்டி நம்ம இது வரைக்கும் டபுள் ஆங்கிள்லையோ ட்ரிபிள் ஆங்கிள்லையோ நம்ம பார்க்கல, ஹாஃப் ஆங்கிள்லையோ. ஸோ இந்த cot thetaவை நம்ம பர்பஸபிளாக என்ன செய்யலாம், cos theta by sin theta ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இதை cosecant thetaவை 1 minus sin theta அப்படின்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், which is equal to root 3. இப்போ வந்து டினாமினேட்டர் காமனாக இருக்கிறதுனால sin theta ன்னு போட்டுக்கிட்டு cos theta plus 1 which is equal to root 3. ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளைல அனுப்பிச்சிட்டோம்னா cos theta plus 1 equal to root 3 sin theta ன்னு வரும். பர்பஸபிளாக என்ன செய்கிறோம் அப்படின்னா 1 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு root 3 sin theta minus cos theta அப்படி கொண்டு போகிறோம். ஓகே, இப்போ டிவைடிங் போத் சைட் பை 2, அப்போ என்ன வரும், 1/2 லெஃப்ட் சைடில், root 3/2 இங்கே sin theta minus 1/2 cos theta. ஓகே, இப்போ இந்த root 3/2 1/2க்குலாம் நம்ம என்ன போடலாம், வேல்யூ போடலாம் இல்லையா. இந்த 1/2 ஈக்குவல் டு இது வந்து sin π/3 sin theta, அதே போல் இது cos π/3 cos theta. பட் நமக்கு வந்து ஃபார்முலா எப்படி இருக்குன்னா cos theta plus sin theta அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அண்ட் ஆல்சோ இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் இல்லாமல் இருந்தது, இந்த காஸ் டேர்ம் ஃப்ரண்ட்டில் இருந்ததுன்னா we can replace cos of a plus b, அதாவது அந்த மாதிரி நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே மைனஸ் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கிறதுனால மல்டிப்ளையிங் பை மைனஸ் த்ரூஅவுட் த ஈக்குவேஷன், இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன வரும், cos π/3 into cos theta minus sin π/3 into sin theta. ஓகே, இப்போ இது என்ன ஃபார்மில் வந்துடுச்சு நமக்கு, minus 1/2 equal to cos of a plus b, அதாவது cos of π/3 plus theta, அந்த ஃபார்முலா வந்தாச்சு. ஓகே, இப்போ இந்த பார்ட் எப்படி போடலாம்னா மைனஸ் cos π/3 அப்படின்னு போடலாம். அப்போ cos of π/3 plus theta. இப்போ இதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா மைனஸ் வேல்யூ வந்து cos of π minus 180 minus theta அந்த கண்டிஷனுக்கு வரும். ஸோ cos of π/3 plus theta. ஸோ we get what, cos theta is equal to cos alpha அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ தீட்டாவோட வேல்யூ இது, therefore இதை கரெக்டாக எழுதிடுவோம். தீட்டாவோட வேல்யூ π/3 plus theta அண்ட் ஆல்ஃபாவோட வேல்யூ π minus π/3. இதுக்கான சொல்யூஷன் பார்ட் என்ன அப்படின்னா பாருங்கள், cos alpha is equal to cos theta. ஸோ இப்போ தீட்டாவோட வேல்யூ is equal to 2n pi plus or minus alpha. ஓகே, அப்போ இந்த ஆல்ஃபா நம்ம ஓரளவு சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கலாம். ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, 3 pi minus pi 2 pi/3ன்னு வந்துடும். இங்கே தீட்டாக்கு பதிலாக தீட்டா ப்ளஸ் π/3ன்னு இருக்குது இல்லையா. இங்கே 2n pi plus or minus 2 pi/3ன்னு இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு தேவை தீட்டா மட்டும்தானே. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2n pi plus or minus 2 pi/3. இந்த π/3 ரைட் சைடில் வரும்போது மைனஸ் π/3ன்னு வரும். இன்னும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதை π/3ன்னு கொண்டு வரலாம், 2 pi அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். இதை எப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 2n pi, இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், π/3 கிடைக்கும் இல்லையா, ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ தீட்டாவோட வேல்யூ 2n pi ப்ளஸ் π/3 கமா 2n pi மைனஸ் π/3. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.